பலம் பெறுறாரு அப்படின்னா உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாக வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகவும் அவரே வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுறாரு அப்படின்னா அதை விட சிறப்பு இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல மாற்றத்தின் மூலயமா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற காலம்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக பட்ஜெட் போட்டு கணக்கு பார்த்துலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு தாராளமாக நம்ம அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இந்த ரோடு என்ன விலை, இந்த தெரு என்ன விலை கேள்ற வாங்கும்டான்னு, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றங்களை வந்து குரு பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், நடக்குமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கோச்சாரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சாதாரண விஷயம் இல்லைங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு பகவான் உச்ச பலத்துக்கு வர்றாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லதுன்ற போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி நல்லது செய்யாமல் போயிடுவார்? ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீங்களே பலம் பெற்றீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து சிறந்த ராஜயோகங்களை, அதாவது நீங்கள் பொருளாதார தன்னிறைவாக கொடுத்துரும், அதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தனக்காரகன் குரு பகவான் உச்சஸ்தானமான கடகராசிக்கு வந்து அங்கே